வணக்கம். கடந்த 3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை நிஃப்டி வந்து 12% விழுந்திருக்கு. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இது வந்து நல்ல டைமா ஷேர்ஸ் வாங்குறதுக்கு, நிஃப்டி பீஸ் வாங்குறதுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு இது வந்து நல்ல டைமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது. நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் தம் ரூல், ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, எப்போ வாங்கணும், இப்போ வாங்கணுமா இல்லை வெயிட் பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ. நிஃப்டி இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 23,409 முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரு 257 பாயிண்ட் மேலே போயிருக்கு. நிஃப்டியோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20.3. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற சிம்பிள் தம் ரூல் இதுதான். இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா நீங்கள் பாருங்கள். நிஃப்டியோட பி ரேஷியோ 25க்கு மேலே இருந்ததுன்னா நான் வந்து அதை வந்து ஓவர் வேல்யூடாக பார்ப்பேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஷேர்ஸை விற்றுட்டு கேஷ் கொஞ்சம் அதிகமாக்கிடுவேன். 25லேருந்து 20க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஓவர் வேல்யூட் டு ஃபேர்லி வேல்யூட். இந்த வேல்யூவேஷனில் நீங்கள் இருக்கிறத ஹோல்டு பண்ணலாம். ஃப்ரெஷ் என்ட்ரி 20 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து வாங்கலாம். இது ஒரு ரூல் நான் ஃபாலோ பண்ணுறது. 3வது பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து 20க்கு கீழே 15க்கு மேலே இருந்ததுன்னா பயங்கர அண்டர் வேல்யூடு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இப்போது. இந்த மாதிரி டைம்லலாம் பல்காக வாங்கலாம். 15க்கு கீழெல்லாம் போச்சுன்னா ஸ்க்ரீமிங் பை. ஃப்ளிப்கார்ட்லேயே, அமேசான்லேயும் வந்து ₹1 மொபைல் ஃபோன் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அந்த மாதிரிலாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஈவன் நான் வந்து லோன் எடுத்து கூட வாங்கியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம 2000 பார்த்தீங்கன்னா, 2000 பபுளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 27 வரைக்கும் போயிருக்கு. 27, 25 இப்படியே இருந்திருக்கு. அக்டோபர் 2000 பார்த்தீங்கன்னா ஹெவியாக விழுந்திருக்கு. 17.9, 18.7, 19.6 இந்த மாதிரி டைம் வந்து அட்ராக்டிவ் ஜோன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பல வருடங்களாக நிஃப்டி வந்து சீப்பாக இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே சமயம் நிஃப்டியும் மேலே போயிட்டே தான் இருந்தது. அதனால் தொடர்ந்து வந்து அண்டர் வேல்யூஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 2004 தான் வந்து ஓரளவுக்கு 20 டச் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம 2008 கிரைசிஸ் பார்ப்போம். ஸோ நம்ம பையிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான். 2008 ஜான்வரியில் பீக் ஆயிருக்கு. 26.67 நிஃப்டி ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு 22, 20, 21. ஒரு பெரிய லீமன் பிரதர்ஸ் கிராஷு அதெல்லாம் ஒன்ஸ் வர 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 விழுந்துட்டே போயிருக்கு 18. அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா 13.9, 12.3, 12.8. ஜனவரி 2009 12.5, 13.2, 13.23. இந்த ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா பயங்கர சீப்பாக கிடச்சிருக்கு. இது கிராஷ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி 20க்கு மேலே போய் 25 வரைக்கும் இருந்திருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா 2011 திரும்ப சீப்பாக வந்திருக்கு. 2011, 12, 13, 14, 14 செகண்ட் ஹாஃபில் தான் வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் மேலேயே போக ஆரம்பிக்குது. ஒரு 2 வருஷம் வந்து ரொம்ப சீப்பாக. சில சமயங்களில் நம்ம வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாலோ ஆகி சைட்வேஸாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு சீப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி டைம்லாம் இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை. சோஷியல் மீடியா ஏரால ரொம்ப நாளைக்கு வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவ் சீப் வேல்யூஷன்லாம் வந்து கிடைக்கிறது இல்லை. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2018. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017, 18லலாம் எக்ஸ்பென்சிவாகவே தான் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஜென்ரலாக வந்து கேஷ் அதிகமாக வச்சுப்பேன். 2018 பார்த்தீங்கன்னா 27, 26 இந்த ரேஞ்சிலே இருந்திருக்கு. 25லேருந்து 27க்குள்ளே இருந்திருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் 29, 29.1 இந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் அப்போ ஒரு ஹெவி ஃபாலு. பட் இபிஎஸ் வந்து அப்படியே பாதி ஆயிடுச்சு லாக்டவுனால். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ அதிகமாகவே இருந்திருக்கும்.
ஸோ இந்த சினாரியோவில் இது ஒர்க் ஆகாது. இப்போ திரும்ப நீங்கள் 2025ல் ஒரு கிராஷ் ஆச்சு. லாஸ்ட்டு மேல பார்த்தீங்கன்னா, ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா, சாரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 20.05 இருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூவேஷன் பை பண்ணுற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பீக் இங்கே பார்த்தீங்கன்னா 22, 23 வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட் 1 இயராக இப்படியே தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நான் வந்து ஃபாலோ பண்ணுற ரூல் இதுதான். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்போல்லாம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கோ அப்போ கொஞ்சம் கேஷுக்கு போயிடணும். எப்போல்லாம் வேல்யூவேஷன் 20 கிட்ட வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் வாங்கலாம். கொஞ்சமாக இப்போ நீங்கள் ஒரு 10 to 20% வந்து இந்த ரேஞ்ச் 20 to 22ங்கிற ரேஞ்சில் வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 18 to 20 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் அடுத்து வாங்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூஷன் படி 20.3 23,409. இதுவே இன்னொரு 1500 பாயிண்ட் விழுந்துச்சுன்னா 21,910க்கு போச்சுன்னா பி ரேஷியோ 19க்கு வந்துடும். 18, 17, 15, 16. ஸோ 2757, 19,604 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். 17,297, 18,450 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு பி ரேஷியோ பார்த்திங்கன்னா கம்மியாயிட்டே வரும். அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சீப்பாக வாங்க முடியுமோ வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த சைக்கிளில் எப்போல்லாம் அது மூவ் ஆகுதோ அப்போ ஒரு 25, 26 வரும்பொழுது ஜென்ரலாக வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டு கேஷ் வந்து கொஞ்சம் நாள் அதிகமாக ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் சைட்வேஸாகவே இருக்குன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் நீங்கள். ஸோ அதனால தான் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படாத அமௌண்ட்டு தான் ஜென்ரலாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் வந்து நீங்கள் நிஃப்டி பி ரேஷியோவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இங்கே கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.